ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா கேரட். இது வந்து காஜர்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். காஜர் கி சப்ஜின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் செய்வாங்க. சப்பாத்தி பூரி கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு, பரோட்டா கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு ட்ரை நம்மளோட பொரியல் மாதிரின்னு வச்சுங்களேன். பட் நார்த் இந்தியன் ஃப்ளேவரோட அட்டகாசமான ஒரு பொரியல். சாதத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி பரோட்டா கூடயும் தொட்டுன்னு சாப்பிடலாம். இல்லையா வெறும்னா டயட்டாக கூட எடுத்துக்கலாம். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த கேரட் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய கேரட் கிடைக்குதுல்ல, நார்மலாக ஊட்டியில் கிடைக்குது. பட் நம்ம அவ்வளோவா இங்கே வந்து சென்னையில் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. நார்மலாக இந்த கேரட்டில் தான் வந்து கேரட் அல்வா பண்ணுவாங்க. நார்த் இந்தியாவில் இந்த கேரட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேரட் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி 3 கேரட், ஒரு 1/4 கிலோ 3 கேரட் என்ன பண்ணேன், ஒரு கேரட் எடுத்துட்டேன். அதை மேல் தோல் உருவிட்டேன். மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 2 கேரட் இது நல்லா பெருசாக இருந்தது. இதை விட 2 கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைக்கிறேன். கடாய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுட்டு நான் 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். அவங்கள பொறுத்த மட்டுக்கும் பெருசாக தாளிப்பு கிடையாது. ஜீரகம் போட்டுட்டு பெருங்காயம் போட்டுருவாங்க. நான் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறேங்க நம்ம டேஸ்ட்டுக்காக. நம்ம விட்ட எண்ணெய் விட்டுடுத்து இந்த ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1-2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1-2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்னதாக ஒரு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இந்த எண்ணெயிலேயே பெருங்காயத்தூள். நம்ம போட்ட பருப்பு கலர் மாறட்டும். நம்மளோட பருப்பு கலர் மாறிடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட்டு கட் பண்ணி தண்ணி போட்டு அலம்பி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு பிடிச்சபடி பட்டாணி. இது வந்து ஃப்ரோசன். நார்மல் பட்டாணியாக இருந்தால் நீங்கள் வேக வச்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கேரட்டில் தேவையான சால்ட்டு, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன், சின்ன 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரட்டு நல்லா 80 to 85% நல்லா குக் ஆகிடும். அதுக்கும் ரொம்ப குழைச்சிடாதீங்க. கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்போ இந்த கேரட்டுக்கு ஒரு மசாலா பொடி அரைக்கணும். ஸ்பெஷல் மசாலா பொடி. நான் வந்து பேடிகை சில்லி சேர்த்துருக்கேன். பேடிகை சில்லி வந்து ஒரு 6 சேர்த்துருப்பேன். ஒரு 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிஞ்சு சோம்பு, 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் எள்ளு, 2 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சமாக கடலை மாவு, 2 டீஸ்பூன் கடலை மாவு. இதை கொரன்னு ஒரு பவுடராக திரிச்சிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நரன்னு திரிச்சுக்க. அதில் ஒரு வாட்டி எடுத்து இனிமே மூடி போட்டு குக் பண்ணாது. ஓப்பன் குக்கிங்கில் குக் ஆகும். நம்ம நார்மல் கேரட்டை விட இந்த கேரட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்வீட்டிஷ் தன்மை. இது கொஞ்சம் கூட. அதெல்லாம் இதை வச்சு அல்வா பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு பொரியல் பிடிச்சவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கேரட்டை செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துடுத்தான்னு. பார்த்தீங்களா, சாஃப்டாக வெந்துடுத்து. ஸ்லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இந்த வறுத்த மசாலா இருக்குல்ல, வறுத்த மசாலாவை சேர்த்துறேங்க.
எங்கிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் ஆம்ச்சூர் பொடி வச்சுருக்கேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், ஸ்லைட் அந்த ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கறதுக்காக ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். நம்ம கடலை மாவு பச்சையாக போட்டதுனால லைட்டாக மூடி போட்டு குக் பண்ணுங்க. ஃப்ளேமை லோ பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு 1/2 உப்பு தேவைப்படுது. ஒரு 1/2 உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுருவோம். நம்மளோட நார்த் இந்தியன் ஸ்டைலில் செஞ்ச ஒரு கேரட் பொரியல் தயார். ஃபினிஷ் பண்ணும்போது கொத்தமல்லி தூவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி இது சாதத்தை காட்டும், இல்லை சப்பாத்தி பூரி பரோட்டா காட்டும். ஒரு அட்டகாசமாக இருக்கிற ரெசிபி பாருங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நம்மளோட நார்த் இந்தியன் ஸ்டைலு கேரட் மசாலா பொரியல் தயார். நம்ம கேரட்டையும் பட்டாணியும் வச்சு செஞ்ச ஒரு நார்த் இந்தியன் கேரட் மசாலா ஃப்ரை அட்டகாசமாக தயாரெடுத்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.